அணு ஆயுதம் தயாரிக்கிறத கைவிட்டதாக ஈரான் அறிவித்திருப்பதாக ஒரு தகவலை அமெரிக்க ஜனாதிபதி பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட போது சரியான முறையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுவதாக இருந்தால் நான் பாகிஸ்தான் செல்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இதற்கிடையில ஈரான் இன்னும் உத்தியோகபூர்வமா இந்த அணு ஆயுதம் தயாரிப்பது, அதாவது யுரேனியம் செறிவூட்டுறது தொடர்பான தகவல்களை உத்தியோகபூர்வமா வெளியிடல. ஆனால் ஈரான் பக்கமாக இப்பொழுது ஒரு சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. அப்படி எந்த விதமான கைவிடுகின்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்யலை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இப்பொழுது பேசப்படுது. பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதான்ற ஒரு இக்கட்டான சூழலும் ஒரு கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சரும் அமைச்சருடைய செயலாளரும் பதவி விலகி இருக்காங்க. பெரிய அளவா பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த பேச்சுவார்த்தை எப்ப நடக்க போகுது? இந்த திங்கட்கிழமையில இருந்து 2-3 நாளைக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது, உடன்படிக்கை ஒப்பந்தம் கைச்சாத்திட போகுது. இந்த மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ச்சியாக சொல்லி வரார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னும் இந்த பேச்சுவார்த்தை எப்ப நடக்க போகுது என்ற தகவல் வெளியாகல. சனியா ஞாயிறா என்ற பெரிய கேள்வி கடந்த நாட்களிலே இருந்தது. புதன்கிழமை கூட நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஆனால் வெள்ளிக்கிழமையுமாகி இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான எந்த திகதியும் எந்த நாளும் இதுவரையில் குறிக்கப்படலை என்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. 2 பக்கமும் இருக்கின்ற முரண்பாடுகள் இன்னும் சரியான முறையில தீர்க்கப்படலை. இந்த உடன்படிக்கைக்கு வரக்கூடிய 2 பக்க கோரிக்கைகளும் இன்னும் சரியான முறையில பேசி தீர்மானிக்கப்படல. இதுல மிக முக்கியமானது யுரேனியம் செறிவூற்ற இந்த நடவடிக்கையை ஈரான் கைவிட்டே ஆகணும். வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அளவுல அமெரிக்கா இருந்தாலும் யுரேனியம் செறிவூற்ற நடவடிக்கை என்பது அந்த அளவு கைவிடப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக வெளியிட்ட தகவல்ல ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டும் நடவடிக்கையை நிறுத்துகிறோம், அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை அமெரிக்காவிடம் கையளிக்க போகிறோம் என்ற தகவலை சொன்னதாக குறிப்பிட்டிருக்கார். இது பெரிய அளவா இப்ப பேசப்படுது. இந்த தகவல் சரியாக, இந்த உடன்படிக்கை சரியாக எட்டப்படுமாக இருந்தால், இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்குள்ள ஈரான் வருமாக இருந்தால் தான் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கே சென்று உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதற்கு செல்வேன், அதுக்கு தயாராக இருக்கிறேன் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பாக ஈரான் இன்னும் அந்த நாங்கள் கைவிட்டோம் என்ற அளவிலான உத்தியோகபூர்வமான தகவலை இன்னும் வெளிவிடலை. ஆனால் ஈரானுடைய சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் இது எல்லாமே பொய்யான தகவல், இதை மறுக்கிறது ஈரான் என்ற தகவல் அவர் வெளியிட்டிருக்காரு. ஈரான் பிரதமரோ அல்லது ஈரானுடைய ஜனாதிபதியோ இதுவரையில இந்த தகவலை உத்தியோகபூர்வமா அறிவிக்கல. அவங்க அதை நேரடியாக அறிவிக்கக்கூடிய, விரைவில் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி இப்பொழுது எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச ரீதியில இப்ப அதிகமா பேசப்படுறது இந்த யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் கைவிடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குமா அப்படின்ற பல கருத்துக்கள் இப்பொழுது பரிமாறப்படுது. ஆனால் பலருடைய கருத்து என்னன்னு சொன்னா, யுரேனியம் செறிவூட்டுறதை ஈரான் கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறை, 90% குறைவாக தான் இருக்கும். அப்படி அந்த யுரேனியம் செறிவூட்டுற இந்த விடயத்தை கைவிடாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதனால தான் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நேரம் திகதி குறிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுதான் 100% இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழல். அமெரிக்கா இந்த விஷயத்துல ஒருபடியா இருக்காங்க. இல்ல, நீங்க யுரேனியம் செறிவூட்டவே கூடாது, அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம், இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்பொழுது பெரிய அளவான பொருளாதார நெருக்கடியை ஈரானுக்கு ஏற்படுத்தும் வகையில கடந்த நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட துறைமுகங்களுக்குள்ள, ஈரான் துறைமுகங்களுக்குள்ள போற கப்பல்களை முடக்கின்ற அல்லது அதை தடை செய்கின்ற நடவடிக்கையை இப்பொழுது அமெரிக்காவினுடைய கடற்படை செய்து வருது. கிட்டத்தட்ட 10,000 கடற்படையினர் இந்த பணியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. 10க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்கள் இதுல பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஆனாலும் பல கப்பல்கள் இதை தாண்டி சென்று கொண்டிருப்பதாக சொல்றாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய இந்த பணியில இருக்கவங்க சொல்றாங்க, தங்களுடைய தடையை மீறி யாரும் பயணிக்க எத்தனைக்கவும் இல்லை, தங்கள் அறிவித்தலை மீறி இந்த பணியால, இந்த பகுதியால இந்த கப்பலும் போகலன்னு சொல்றாங்க. இதுல அமெரிக்க பக்கமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேரடியான குண்டு தாக்குதல்களை விட இந்த மாதிரியான தாக்குதல் மிக பலமானது, இந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் மிக பலமானது. காரணம், நேரடியாக பொருளாதாரத்தில் கை வைக்கிற விஷயமாக இருக்கிறதால ஈரானுடைய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் சரிந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆசிய நாடுகளுடைய எரிபொருள் ஏற்றுமதி இப்பொழுது பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. காரணம், ஈரானிடமிருந்து நேரடியாக எண்ணெய் வாங்குகின்ற சீனா, பல நாடுகள், ஆசியாவில் பல நாடுகள் இருக்கு. ஏற்கனவே இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ரஷ்யாவிடம் 1 மாசத்துக்கு எண்ணெய்களை வாங்கலாம் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் ஏற்கனவே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்ற விதி முறை, அதாவது ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்படி வாங்கினா வரிகள் அதிகரிக்கப்படும் என்ற
கட்டாயம் இருந்தது. எனவே அதை தளர்த்தி இருந்தாங்க கடந்த ஒரு மாசத்துல. அது ஏப்ரல் 11ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கு. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய்களை வாங்கி கொண்டிருந்தாங்க. இப்ப ஆசிய நாடுகள், இந்தியா மட்டுமல்ல ஆசிய நாடுகள் பல வாங்கி கொண்டிருந்தாங்க. இப்ப இந்த நேரமும் முடிந்திருக்கிறது. இப்ப ஈரான் இருந்து எண்ணெயும் வாங்க முடியாமல் இருக்கிறது. ஹோர்முஸ் கால்வாய் வழியாக போறதும் ஒரு பதட்டமான சூழல். இன்னும் முழுமையாக அது பயமில்லாத தன்மையை ஏற்படுத்தலை. இந்த மாதிரியான விஷயங்களால பெரிய ஒரு குழப்பத்தை இப்ப ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, இப்பொழுது யுரேனியம் செறிவூற்ற நடவடிக்கையில ஈரான் பின்வாங்க போறதில்லை என்ற தகவல்கள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஈரானுடைய அரசாங்கத்துடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஊகங்கள் இப்ப இருக்கிறதால அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இப்பொழுது தடுத்து கொண்டிருக்கின்ற ஈரானுடைய துறைமுகங்களுக்கு போற கப்பல்களை தடுக்கின்ற இந்த கப்பல்கள் அவங்களுடைய துறைமுகங்களை குறிவைக்கின்ற நடவடிக்கைகள் கூட செய்வதற்கான தயார்படுத்தல்களோடு இருப்பதாக சொல்லப்படுது. காரணம், இந்த பேச்சுவார்த்தை நடக்கல, உடன்படிக்கை ஒன்றும் எட்டப்படல. இதனால பேச்சுவார்த்தைக்கு யாரும் போகல, வரவும் மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பக்கம் வைக்கின்ற இந்த கோரிக்கைகள் எல்லாமே பெரிய பெரிய கோரிக்கைகளாக இருக்கிறதால எந்த விதமான ஒரு உடன்படிக்கையும் எட்டப்படலன்னு சொன்னா மீண்டும் போர் தொடங்குறதுக்கான ஆயத்த நிலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்காங்கன்றத இப்ப பல ஊடகங்கள், பல கணிப்புகள் கூறுகிறது. நேரடியாக அதை அமெரிக்காவை சொல்றாங்க. நேற்று அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளருடைய ஊடக சந்திப்பில் வைத்து அவர் சொல்லியிருக்காரு, உடன்படிக்கை எட்டப்படலைன்னு சொன்னா நேரடியாக நாங்கள் தாக்குதல்களுக்கு போறதுக்கான தயார்படுத்தல இருக்க, எல்லாமே தயார் நிலையில இருக்கு. ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, மீண்டும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட போகுது என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு ஆய்வு கணிப்பு சொல்லப்படுது. இது ஒரு புலனாய்வு தகவலாகவும் வெளியாகி இருக்கிறது சர்வதேச ஊடகங்கள்ல. ஈரான் இன்னும் தொடர்ந்து ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்கான பலம் பெற்றிருப்பதாக சொல்றாங்க. இன்னும் ஒரு 2 மாதம் இல்ல 3 மாதத்துக்கும் அவங்க போர் நடந்தாலும் தாங்கள் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கிறது என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்பதை தான் இப்போ 2 நாடும் விரும்புறாங்க. இது தவிர்க்கப்பட்டால் நேரடியாக போருக்கு 2 நாடும் விரும்புறாங்க. இதுக்கிடையில நேற்று லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரின் 10 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. காரணம், இந்த 2 போருமே பெரிய ஒரு பதட்டத்தை உள்ளாக்கி கொண்டிருந்தது கடந்த நாட்களில். 2க்கும் இப்பொழுது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2மே பேச்சுவார்த்தைக்கான மேசைக்கு வந்துட்டாங்க. முடிவு இன்னும் ஒரு சில நாட்கள்ல இருக்கு. எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்தா நாங்கள் பார்க்கலாம். ஊகிக்க முடியாது. ஒவ்வொரு நேரத்துக்கும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பக்கமாக தகவல்கால பதட்டமும் பதட்டமும் அமைதியுமா தான் இருக்கு. இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் இன்று பதவி விலகி இருக்காங்க. இந்த பதவி விலகல் கொஞ்சம் பரபரப்பா பார்க்கப்படுது. காரணம், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அமைச்சு பதவியிலிருந்து தானாகவே விலகி கொண்ட ஒரு அமைச்சு பதவியாக இது பார்க்கப்படுது. கடந்த நாட்களில் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி, தரமற்ற நிலக்கரி தொடர்பான பல சர்ச்சைகள் கடந்த நாட்களில் பேசப்படுது. அரசாங்கத்துக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள். இந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை, இதெல்லாமே கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில பிரேரணை கொண்டு வரப்பட்டிருந்தது எதிர்கட்சியால. ஆனாலும் அது ஆளுங்கட்சியால தோற்கடிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த இதுக்கிடையில இந்த பதவி விலகல் என்பது இந்த நடவடிக்கைக்காக அல்லது இப்பொழுது ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொடர்பாக, கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக யாருக்கு இந்த நிலக்கரி டெண்டர் கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரியான பணம் செலுத்தப்பட்டது, எந்த மாதிரியான பொருட்கள் இங்கு வந்தது, அது தரமானதா, இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ந்து விசாரணை செய்வதற்கான ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தீவிரமாக இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது இப்பொழுது எரிசக்தி அமைச்சர் பதவி விலகி இருக்காரு. அவருடைய அமைச்சின் செயலாளரும் பதவி விலகி இருக்காங்க. இதற்கு பதிலாக யார் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட போறாங்க என்பது தொடர்பாக இதுவரைக்கும் தகவல்கள் வெளியாகல. எனவே இது ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது. ரைட், புது வருஷம் முடிஞ்சு எல்லாரும் ஊர்ல இருந்து கொழும்புக்கு வந்து கொண்டிருக்கீங்க. நாளையிலிருந்து QR முறைமை மீண்டும் அறிமுகமாகப்படுது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புறதுல. கடந்த நாட்கள்ல இந்த QR இல்லாமல் நீங்கள் தேவையான மாதிரி எரிபொருள், குறிப்பாக பெட்ரோலை நிரப்பிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது வாகனங்களுக்கு. இரட்டை இலக்கங்களை வைத்துக்கொண்டு நாளையிலிருந்து ஒற்றை இலக்கம், இரட்டை இலக்கமும் இருக்கும் QR முறைமையும் மீண்டும் அமலுக்குள் வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெதுருவோயா பகுதியில் நீராடச் சென்ற 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. கடவத்திலிருந்து சொந்த ஊருக்கு போய் அங்கிருந்து உறவினர்களோடு 15 பேர் நீராட போயிருக்காங்க. நீராட போனதில் 8 பேர் காணாமல் போயிருக்காங்க. இப்பொழுது 8 பேருடைய சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. கடந்த நாட்களில் விபத்துக்களால் உயிரிழப்புகள், நீராட சென்றவர்களுடைய உயிரிழப்புகள் என்று பெரிய அளவாக பதிவாகி இருக்கிறது. இது ஒரு சோகமான செய்தியாக
இன்றைய நாள்லையும் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இதுல சிறுவர்களும் அடங்கியிருக்காங்க. தித்ரோயா பகுதியில நீராடச் சென்ற இவர்களை மீட்பும் பணிகள் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல நடந்தது. இப்போ அனைவருடைய உடலங்களும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. அதிகமா சமூக வலைதளங்கள்ல பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு இது. நிகழ்வுன்னு தான் சொல்லலாம். அதாவது திருநெல்வேலி சந்தி, அதாவது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கடலைட்டுக்கு பக்கத்துல மேல் பகுதியில சாக்கு துணியால ஒரு பெரிய குடை அமைச்சிருக்காங்க. குடைன்னா ஒரு படகு மாதிரி கட்டி அமைச்சிருக்காங்க. காரணம், இப்ப இருக்கிற அந்த வெயிலுடைய தாக்கம் கடலைட்ல வந்து நிற்கின்ற சைக்கிள் பைக்கில் வரவங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இளைஞர்களால் இது செய்யப்பட்டிருக்கிறதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்த்த ஒரு செய்தியாக இது பார்க்கப்படுது. இப்பொழுது இளைஞருடைய முன்னணி செய்தி ஊடகங்கள்லையும் இது பேசப்படுது. எனவே இந்த விஷயங்கள் கடந்த மணித்தேலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம்.